தாவீது மைண்ட் எப்படி செட் ஆக ஆரம்பிச்சிட்டுனா, எல்லா இடத்துல எனக்கு அடைக்கல நிரந்தரம் கிடையாது, அத எங்கேயும் கொண்டு வந்துட்டாருன்னா ஆண்டவர் விஷயத்திலையும் கொண்டு வந்துட்டார். அப்படி எப்படி கொஞ்ச நாள் தான் சரி, இங்க நமக்கு கொஞ்ச நாள், இதுல கொஞ்ச நாள் வாழ்ந்துரும். அதுக்கப்புறம் அன்று சிங்கத்தின் வாய்க்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்பிட்டு இருந்தான். இன்று சவுலின் கைக்கு தூரமா இருக்கும்போது கூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, வாசலை அடைச்சே ஆகணும். இந்த தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையா இரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த தாவீது இப்பொழுது அடைக்கலத்துக்காக ஆகீசினிடத்தில் போகிறான். பெலிஸ்தியர் பட்டணத்துக்குள்ள என்றாகிறான். ஆமென். ஆகீசினிடத்தில் போய் என்ன கேட்கிறான் என்றால், 1 சாமுவேல் 27:5 வாசியுங்கள். தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமா? ஆகீசின் கண்களில் தயவுக்காக கெஞ்சி நிற்கிறார். தாவீதினுடைய லைஃப் எப்படி? காலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைக்காய், தேவனுடைய தயவுக்காய் கர்த்தர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற தாவீது இப்பொழுது ஆகீசின் கண்களிலே, காத்து பட்டணத்தில் இருக்கிற பெலிஸ்தியருடைய பட்டணத்தில் இருக்கிற ஆகீசினிடத்தில் போய் தயவுக்காக நிற்கிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? உம்முடைய அடியான், உம்முடைய அடியான். இதே பெலிஸ்தியர் ஹீரோவா வர்ஷிப் பண்ணின கோலியாத்தை வீழ்த்தின தாவீது இப்பொழுது பெலிஸ்தியர் இடத்துல போய் உமது அடியான் நிற்கிறான். ஆமென். இதே பெலிஸ்தியருக்கு முன்பதாக தான் ஒரு காலத்தில் நெஞ்ச நிமிர்த்தி நின்று சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிறவர் வில்லினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர், நான் அவருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். இப்படி சொல்லி ஜெயித்து கொண்டிருந்த தாவீது இப்பொழுது அதே பெலிஸ்தியர்கிட்ட போய் தயவுக்காக நிற்கிற. ஆண்டவர் பார்த்தார், மதில எழுப்பாம வேற வழியே இல்லை. இன்னும் மதில் எழுப்ப ஆரம்பிக்கல. ஏன் மதில எழுப்புறார் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. ஆண்டவர் பார்த்தார்,